காற்று போகுமா எங்க மேலோகத்துக்கு, அது ஸலவாத்து சொல்லிக் கொண்டு போனால் நறுமணமாக இருக்குமாம், ஸலவாத்து சொல்லாமல் விழுந்து போனால் நாற்றமாக இருக்குமாம் என்று சொன்னார்கள். எங்களுடைய தரீகத்துக்குரிய நாதாக்கள் இஸ்தாபகர்கள், நீங்கள் கலிமா சொல்லிக் கொண்டு போங்கள். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ், எவனுடைய கடைசி பேச்சு லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்கின்றதோ அவன் போகக்கூடிய இடம் சொர்க்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதை ஆதாரமாக வைத்து தன்னுடைய அடியார்களுக்கு கட்டளையிட்டார்கள். மங்கால லா இலாஹ இல்லல்லாஹ் வமத்தஹா, மங்கால லா இலாஹ இல்லல்லாஹ் வமத்தஹா, அந்த கலிமாவை நீட்டினால், லா இலாஹ நீட்டினால். ஆனால் அந்த இபாரத்துக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய சமயத்தில் மத்தஹாவுக்கு மங்கால லா இலாஹ இல்லல்லாஹ் மத்தஹா என்ற அந்த இதுக்கு கருத்து கொடுக்கக்கூடிய சமயத்தில் லா இலாஹ லா இலாஹ என்று வருகிறது. அந்த ஹாவை நீட்டினால் லா இலாஹ, அந்த ஹாவை நீட்டினால் தஹலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போவான் என்று எங்களுடைய இஸ்தாபகர் அல் குத்புல் அக்பர் அபுல் ஹசன் அலியின் ஷாதுலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே நாம ஜலாலா விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆலிமும் பி இல்மிஹி லம் யஅமலன் முஅzzabun மின் قبل உபாதில் வஸன். இந்த பைத்தை யாரும் மறக்க முடியாது. சுன்னத்துல் ஜமாத்துக்காரன் மறக்க இயலாது, தௌஹீதுக்காரன் மறக்க முடியாது, ஜமாஅத்தே இஸ்லாமிய மறக்க முடியாது, தப்லீக் ஜமாஅத்து மறக்க முடியாது. ஓ, அது உண்மையான ஒரு வார்த்தை தான் என்று தான் சொல்லுவார்கள். ஃபஆலிமும் பிஇல்மிஹி லம் யஅமலன், ஒரு ஆலிம் தான் அறிந்த பிரகாரம் தான் கற்ற பிரகாரம் அவன் நடந்து கொள்ளாவிட்டால், முஅzzabun மின் قبل உபாதில் வஸன், விக்கிரக வணங்கி சில வணங்கி இவர்களுக்கு தண்டனை செய்வதற்கு முந்தி அல்லாஹு தஆலா இவர்களை தண்டிப்பான் என்று அந்த கவிஞர் கூறுகின்றார். நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள். ஆகையினாலே தேவையில்லாம மக்களை குழப்பக்கூடிய நிலைமைகளை அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தனது வாசிக்காக வேண்டி, தனது ஒரு நிலைமைக்காக வேண்டி மார்க்கத்தை பிரட்டக்கூடிய நிலைமையிலே வரக்கூடாது. இப்ப எவ்வளவு பிரச்சனை வருகிறது. தல்கீன் உதவானாங்க, குனூத்து ஓதவானதான். என்னடப்பா தல்கீன்ல இருக்கி, குனூத்துல தொழுகையில ஒதுவட, அது அல்லாஹு அஸ்ஸலாத்து மஹல்லுல் முனாஜாத், தொழுகை என்பது அல்லாஹ்வை முனாஜாத் செய்யக்கூடிய இடம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இறைவனை தூர் சீனா மலையிலே சந்தித்தார்கள். யூனுஸ் இப்னு மத்தா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கடலில் ஆழிய கங்கையிலே மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து இறைவனை தரிசித்தார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் என்று சொன்னார்களே. நமக்கு அந்த மலைக்கு வா, அந்த கடலுக்கு வா, இந்த இடத்துக்கு வா என்று அல்லாஹ் சொல்றான். தொழுகைக்கு வா, என்னை நீ கண்டுகொள்ளுவாய். ஒண்ட கண் பொட்ட, அதனால உனக்கு தெரியுதில்லை. ஒண்ட கண் பொட்ட, அதனால உனக்கு தெரியுதில்லை. நீ என்ன கண்டுகொள்ளுவா? அந்த பொட்டை, அந்த கண்களை பொட்டையாக ஆக்காதீர்கள் என்பதற்காக வேண்டித்தான் தரீகத்து வந்திருக்கின்றது. ஆகவே நேரமும் நீண்டு கொண்டு போகின்றது. ஆகையினால நான் உங்களை சுணக்கிறதுக்கு நான் விரும்பவில்லை. கடைசியா நான் கேட்பது என்ன என்றால், உங்களிடத்துல நீங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேணும். இந்த ஒற்றுமையை திரும்ப நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து ரஹ்மத்தின் செய்ய வேணும். உங்களுடைய மூதையார்கள் இலங்கையிலே இருக்கக்கூடிய பள்ளி வாயிலுக்கு எவ்வளவோ எத்தனை உதவிகளை செய்திருக்கின்றார்கள். அந்த உதவிகளை இப்பொழுது வாழக்கூடிய நீங்களும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த இடத்திலே, புனிதமான இந்த இடத்திலே, இந்த மனாகிபுடைய பரக்கத்தை கொண்டு, ஷேக் நாயகத்துடைய பொருட்டை கொண்டு நான் உங்களுடன் கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன்.
ஆகையினாலே நீங்க எல்லோரும் ஒற்றுமையாகிறீங்கள். இரண்டாவதாக நான் இன்றைக்கு ஜும்மாவுக்கு இங்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு சந்தர்ப்பம் இயலாமல் போய்விட்டது. ஏனென்றா இந்த ஜும்மாவுக்கு நீங்க எப்படி வாரீங்கன்றதை பாக்குறதுக்கு ஒரு ஆசையா இருந்துச்சு. நான் இருக்கிற காலத்துல நல்லா கோட் போட்டு சாரம் அடிச்சு தொப்பி அடிச்சு நல்லா கிளீனா இருக்கு. இங்க வந்தா சும்மா சிவப்பு குருவிகள் குந்திக் கொண்டிருப்பது போன்றுதான் இந்த பள்ளிவாசல்ல இருந்தது. அதன் அந்த காட்சியை காண வேண்டும் என்று நான் இன்றைக்கு வர வேண்டும் என்று நினைத்தேன். என்னால் முடியாமல் போய்விட்டது. ஆகையினால நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் நல்ல முறையில் வளர்த்து அந்த பிள்ளைகளை, இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள், அதுகள் நமக்கு பின்னால் வரக்கூடிய சமூகங்கள், அல்ஹம்துலில்லாஹ் பெரிய பாக்கியம், ஜாமியத்துல் ஃபாசியத்து ஷாதுலியா ஒரு மதரசாவை உண்டாக்கி இருக்கின்றீர்கள். அதில் பயிலக்கூடிய மாணவ மணிகளை பார்க்கும் பொழுதும் எனக்கு ஆசையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நானும் இந்த வயதிலே தான் பஹ்ஜத்துல் இப்ராஹிமியாவிலே வதீஃபா யாக்கூத்தியாவை ஓதி மனனம் செய்தவன். அதை போன்று இந்த பிள்ளைகளும் ஓதுகின்றார்கள். அதை காணும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. அதற்குரிய உஸ்தாதுமார்களும் நல்லா அமைந்திருக்கின்றார்கள். பிள்ளைகளை நல்ல கண்காணிப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் செய்யக்கூடிய குற்றங்களை பெரியார்களாகிய நீங்கள் தண்டிக்க கூடாது. அதற்கு தண்டிப்பதற்காக வேண்டித்தான் உஸ்தாதுமார்களை வைத்திருக்கின்றது. ஆகவே நானும் நீங்களும் அவரும் இவரும் ஒந்த பிள்ளை செய்யக்கூடிய தவறை தண்டிக்கும் பொழுது பாரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. பிள்ளை குற்றம் செய்தால், இந்த கலாபீடத்தில் இருக்கும் பொழுது அந்த பிள்ளை குற்றம் செய்தால் அந்த பிள்ளையை தண்டிப்பதற்கு பெற்றவர்களுக்கும் கூட தகுதி இல்லை. அதை தண்டிப்பதற்கு அதுக்குரிய உஸ்தாதுமார்கள் இருக்கின்றார்கள். அவர்களை அணுகித்தான் இந்த பிள்ளை இப்படி செய்கிறான், இந்த பிள்ளை இப்படி செய்கிறான் என்று சொல்லணுமே அல்லாது பிள்ளையை பிடித்துக் கொண்டு நாம் தண்டிப்பதற்கு போகக்கூடாது. அது சட்டமே இடம் கொடுக்காது. ஆகையினால இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தரிக்கத்தை வளர்க்கக்கூடிய பிள்ளைகளாக, தரிக்கத்துக்கு புத்தியூர் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்க வேண்டும் என்று சொல்லி நான் கடைசியாக கேட்டு, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய தாய் தந்தையர்கள் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய மனைவி மக்கள் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக, இந்த ஊர் மக்கள் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களிடத்திலே ஒற்றுமையை ஆக்கி தருள்வாயாக. எங்களுடைய மூதையார்கள் என்னென்ன மாதிரி ஏற்கனவே நடந்தார்களோ, நடந்து காட்டினார்களோ, அதை போன்று நாங்கள் நடப்பதற்கு யா அல்லாஹ் நீ எங்களுக்கு அனுகூலம் செய்வாயாக. தரிகாவை பின்பற்றி எங்களுடைய மூதையார்கள் எவ்வளவு ஜெயத்தையும், எவ்வளவு சிறப்பையும், எவ்வளவு கண்ணியத்தையும் தரிகத்தை பின்பற்றியதன் காரணத்தினால் அவர்கள் நடந்தார்களோ, அதை போன்று நாங்கள் நடக்கக்கூடிய பாக்கியங்களை ஆண்டவனே யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.